மிகச் சிறந்த தோழர்கள் செல்ல பூனைகளின் புகழ். பூனைகள் உலகின் மிகவும் பிரபலமான செல்ல பிராணிகளில் ஒன்றாகும். மக்கள் அவற்றின் மென்மையான ரோமங்களையும் விளையாட்டுத்தனமான குணங்களையும் விரும்புகிறார்கள். பூனைகள் அவற்றின் சுதந்திரத்துக்காக அறியப்படுகின்றன, ஆனால் அவை மிகவும் பாசமுள்ள தோழர்களாகவும் இருக்க முடியும். விளையாட்டுத்தனமான பூனைக்குட்டிகள் முதல் அனைத்துக்குள்ள விரும்பும் வயதான பூனைகள் வரை. பூனைகள் நம் வீடுகளுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகின்றன. பூனைகளை பராமரிப்பது ஒப்பீட்டளவில் எளிதானது. இது அனைத்து வயதினருக்கும் சிறந்த செல்ல பிராணியா அவற்றை செய்கிறது. அவை தந்திரங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய புத்திசாலித்தனமான விலங்குகள். பூனைகள் மியாவஸ், பரட்ஸ் மற்றும் ஹிஸ்ஸஸ் போன்ற அவற்றின் சொந்த சிறப்பு மொழியை கூட கொண்டுள்ளன. வீட்டு பூனைகளின் வசதியான வாழ்க்கை. வீட்டு பூனைகள் நாம் செல்ல பிராணிகளா வளர்க்கும் பூனைகள் மனிதர்களுடன் வாழ்வதற்கு நன்கு பழகிவிட்டன. அவை இயற்கையான வேட்டைக்காரர்கள், ஆனால் அவை பூனை உணவு மற்றும் விருந்துகளை திருப்தி அடைகின்றன. பூனைகளுக்கு நகங்களை ஆரோக்கியமாக வைச்சிருக்க ஒரு கீறல் பலகை தேவை. விளையாடுவது பூனையின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துக்கு முக்கியமானது. பூனைகள் பொம்மைகளை துரத்துவதையும் பூனை மரங்களை ஏறுவதையும் தங்கள் சுற்றுப்புறங்களை ஆராய்வதையும் விரும்புகின்றன. அவற்றின் சுதந்திரமான இயல்பு இருந்த போதிலும் பூனைகளுக்கு அவற்றின் மனித குடும்பங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டும். அனைத்துக்குது மற்றும் விளையாடும் நேரம் ஒரு வலுவான பிணைப்பை உருவாக்குவது. மாட்சிமை தங்கிய வேட்டைக்காரர்கள், சிங்கங்கள், புலிகள் மற்றும் சிறுத்தைகள். காடுகளில் சிங்கங்கள், புலிகள் மற்றும் சிறுத்தைகள் போன்ற பெரிய பூனைகள் தங்கள் பகுதிகளை ஆளுகின்றன. சிங்கங்கள் தங்கள் கம்பீரமான பிடி கொண்டவை ஆப்பிரிக்க சவானாவில் பெருமை எனப்படும் குழுக்களாக வாழ்கின்றன. புலிகள் பூனை குடும்பத்தில் மிகப்பெரியவை. ஆசியாவின் காடுகளில் சுற்றிச் திரியும் தனிமையான உயிரினங்கள். நம்ப முடியாத வேகைக்காக அறியப்படும் சிறுத்தைகள் ஆப்பிரிக்க புல்வெளிகளில் காணப்படுகின்றன. இந்த பெரிய பூனைகள் உச்ச வேட்டையாடும் விலங்குகள், அதாவது அவை உணவு சங்கிலியின் உச்சியில் உள்ளன. அவற்றின் சக்தி வாய்ந்த உடல்கள், சூர்மையான நகங்கள் மற்றும் வேட்டையாடும் திறன்கள் அவற்றை வலிமையான உயிரினங்களாக ஆக்குகின்றன. நான்காவது பகுதி பூனை நண்பர்கள். பெரியது மற்றும் சிறியது, ஒற்றுமைகள் மற்றும் வேறுபாடுகள். வீட்டு பூனைகளும் அவற்றின் காட்டு உறவினர்களும் வேறு உலகளை சேர்ந்தவர்கள் போல் தோன்றினாலும் அவர்கள் பல ஒற்றுமைகளை பகிர்ந்து கொள்வார்கள். இரண்டும் கூர்மையான நகங்களை கொண்டுள்ளன. அவை பின்வாங்கக்கூடியவை, சிறந்த இரவு பார்வை மற்றும் வேட்டையாடு இயற்கையான உணர்வு. அவை ஹிஸ்ஸஸ், குரூரங்கள் மற்றும் பரஸ் உள்ளிட்ட பல்வேறு குரல்கள் மூலம் தொடர்பு கொள்கின்றன. இருப்பினும் அவற்றுக்கிடையே குறிப்பிட்ட வேறுபாடுகள் உள்ளன. காட்டு பூனைகள் வீட்டு பூனைகளை விட மிகப்பெரியவை மற்றும் வலிமையானவை. அவை காடுகளில் உயிர் வாழ்வதற்கு பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ளன. அதே நேரத்தில் வீட்டு பூனைகள் உணவு மற்றும் தங்குமிடத்திற்காக மனிதர்களை சார்ந்துள்ளன. காட்டு பூனைகள் அவற்றின் சுற்றுச்சூழல் அமைப்புகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. விலங்கு இராச்சியத்தில் ஆரோக்கியமான சமநிலையை பராமரிக்க உதவுகின்றன. ஐந்தாவது பகுதி நமது பூனை நண்பர்களை பாதுகாத்தல், பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு. செல்ல பிராணிகள் மற்றும் காட்டு பூனைகள் இரண்டின் முக்கியத்துவத்தை புரிந்துவது முக்கியம். நாம் நம் செல்ல பூனைகளுக்கு அன்பு, பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பான சூழலை வழங்க வேண்டும். காட்டு பூனைகளை பொறுத்தவரை அவற்றின் உயிர் வாழ்வை உறுதி செய்ய பாதுகாப்பு முயற்சிகள் இன்றியமையாதவை. வாழ்விட இழப்பு, வேட்டையாடுதல் மற்றும் மனித வனவிலங்கு மோதல் ஆகியவை காட்டு பூனை மக்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல்களாகும். காட்டு பூனைகளையும் அவற்றின் வாழ்விடங்களையும் பாதுகாக்கும் நிறுவனங்களை ஆதரிப்பது அவர்களின் எதிர்காலத்துக்கு அவசியம். ஆறாவது பகுதி பர்ஃபெக்ட்லி இணைக்கப்பட்ட உலகம். நம் செல்ல பூனைகளின் விளையாட்டுத்தனமான செயல்கள் முதல் அவற்றின் காட்டு உறவினர்களின் பெருமைக்கு வைக்கும் சக்தி வரை பூனை குடும்பம் நம்மை வசீகரிக்கிறது. அவற்றின் தனித்துவமான பண்புகள் மற்றும் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை புரிந்து கொள்வதன் மூலம் இந்த உயிரினங்களை நாம் பாராட்டலாம் மற்றும் அவற்றின் நல்வாழ்வுக்கு பங்களிக்க முடியும்.
நம் மடியில சுருண்டு படுத்துக் கொண்டாலும் சரி அல்லது காடுகளை சுதந்திரமாக சுற்றித் திரிந்தாலும் சரி, பூனைகள் நம் உலகத்தை பலப்படுத்துகின்றன, மேலும் நமது பாராட்டுக்கும் பாதுகாப்புக்கும் தகுதியானவை. இந்த அற்புதமான விலங்குகளை பற்றி அறிந்துகொள்வதன் மூலம் வீட்டு மற்றும் காட்டு பூனைகள் இரண்டும் செழிச்சு வளரக்கூடிய ஒரு உலகத்தை நாம் உருவாக்க முடியும்.